யூரின்ல ரத்தம் கலந்து காணப்படுதுங்களா, உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த கண்டிஷனுக்கு பேரு எமெச்சூரியா. எமெச்சூரியா எதனாலலாம் வருது, காரணங்கள் என்னன்னு பார்க்கும்போது யூடிஐ இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களுக்கு வரும். கிட்னியில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் இல்லை டேமேஜ் கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்தாலுமே வந்து இது வர்றது காமன். இது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு இன்னேட்டட் இல்னஸ்க்கு வந்து நான் க்ரானிக்காக மெடிசன் எடுத்துகிட்டே இருக்கேன், மெடிக்கேஷன்லேயே இருக்கேன் அப்படின்ற பட்சத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் வர்றது காமன். இது மட்டும் இல்லாம ஹார்டா எக்ஸசைஸ் பண்ணும் போதும் வந்து நமக்கு பாடி சிவியரா ஹீட் ஆகும் போதும் இது வந்து வர்றது காமன். ஸோ உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற டாக்டரை வந்து கன்சல்ட் பண்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். கன்சல்ட் பண்ணி அதுக்கான ரெமடிஸை எடுத்துக்கோங்க. ஸோ வீட்டில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஹோம் ரெமடின்னு பார்க்கும்போது நம்ம வீட்டு அருகாமையிலே கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் கரிசலாங்கண்ணி. அந்த கரிசலாங்கண்ணியோட இலைச்சாரை வந்து 60 to 80 ml வந்து தினந்தோறும் 2 வேளை எடுத்துட்டு வரது மூலயமா உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் நல்லாவே குறையும். சித்த மருந்து கடைகள்லயோ நாட்டு மருந்து கடைகள்லயோ வந்து பாத்தீங்கன்னா படிகார பத்திரம் கிடைக்கும். அதை ஒரு 300 mg வந்து எடுத்துக்கோங்க. கூட வந்து லெமன் ஜூஸ் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வரும் போதும் யூரின்ல வந்து பிளட் வந்து கலந்து வருது வந்து நல்லாவே ஸ்டாப்பேஜ் ஆகிறத பார்க்க முடியும். தேர்ட் டிப் என்னன்னு பார்க்கும்போது, சிவியர் ஹீட்டால வருது எனக்கு அப்படின்னு பார்க்கும்போது வெண்பூசணி லேகியம், ஸோ உடலை வந்து குளிர்ச்சி பண்ற மாதிரி குக்கும்பர் ஜூஸ் எடுத்துக்கலாம், பூசணிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது, சுரக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது. இந்த மாதிரி வந்து நம்ம நேச்சுரலா வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறது மூலியமாவே நமக்கு இந்த யூரின்ல பிளட் வர சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையறத பார்க்க முடியும். தேங்க்யூ.